ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பப்ப சொல்லிட்டு இருங்க. அப்பதான் நான் ஒரு நம்பிக்கையோட பிரசங்கம் பண்ண முடியும். நீங்க தூங்காம இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமென். நான் வேற பாட்டு பாடலான்னு தான் நினைச்சேன். தூங்காமல் ஜெபிக்க வரோம். ஆமா. ஏன்னா அந்த பாட்டு பாடும்போதே தூங்குவாங்க. அதனால தான் கொஞ்சம் உங்களை எழும்பி அப்படி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ண வச்சது எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன்டா வேற எவனும் பண்ணாத நீ ஏன்டா பண்ணிட்ட அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்னல் முதல் முறையாய் பார்க்கிறவர்கள் யாரா இருக்கிறீங்களா? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். சரி, பரவாயில்ல. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமா. என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கு தான் முன்கூட்டியே கேட்டது. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல 15வது அகாவா உபவாச ஜெபத்தில் நானும் ஒரு பங்காளனாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காய் என்னை அழைத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றி உள்ளவனாய் காணப்படுகிறேன். நம்மோடு கூட இந்த நாட்களிலே அன்பு தகப்பன் இல்லாவிட்டாலும் அவருடைய நினைவுகளோடு இந்த இடத்துல நிற்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவர் இருதயத்தில் போட்ட விதை இன்றைக்கு விருட்சமாய் வளர்ந்து இது அநேக பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கத்தக்க ரீதியிலே இது இந்த நாளிலே வளர்ந்திருக்கிறதிலே சந்தோஷம். இன்னும் வளர்த்துவார். அல்லேலூயா. உலகம் முழுவதும் பரவி பாய்கிற ஆறுகளைப் போல இந்த பெருமலை மிஷன் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு இடத்தில் தேங்கி நிற்பது இல்லை. இது நதி போல தேசத்துக்குள் பாய்ந்து போகும். அதை அணை போட்டு தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். அருமையான அக்காவுக்காய், தம்பிக்காய், அனாசாவுக்காய், உடனின்று தோள் கொடுக்கிற எல்லா உடன் ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றும் நாளையும் தேவன் நம்மோடு கூட பேசுவார். வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். நிச்சயம் ஒரு பெரிய மாறுதலை தனிப்பட்ட வாழ்விலே, குடும்பத்திலே, சபையிலே, தேசத்திலே தேவன் செய்வார் என்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கும் சந்தேகம் இல்லைன்னா சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துரோகம் எனக்கு பண்ண பெரிய துரோகம். மத்தியானம் செஷன் கொடுத்தது. என்ன செஷன் கொடுத்தது? மத்தியானம் செஷன் கொடுத்தது. 2 காரியத்துல மயக்கம் வரும். ஒன்று சாப்பிட்டா மயக்கம் வரும். இன்னொன்று சாப்பிடாம இருந்தாலும் என்ன வரும்? மயக்கம். இப்போ இந்த 2 கேட்டகரியும் உள்ள உட்காந்துருப்பீங்க. மத்தியானம் கஞ்சியே கொடுத்தாலும் அதை 10 கப் அடிச்சிருப்பாங்க. கல்ப் அப்படி சுண்ட கஞ்சி மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க? பானையோட கவுத்திருப்பாங்க. அதான் பார்த்தேன், கப்பு சைஸ் சின்னதாக இருந்துச்சு. அதனால எக்ஸ்ட்ரா நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க ஒரு மாதிரி ஒரு மயக்கத்துல உட்காந்துருக்கும் போதே எனக்கு தெரியுது கஞ்சி வேலை செய்யுது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, எனக்கு சாம்பார் சாதம் வேலை செய்யுது. இப்ப 2 பேருக்கு நடுவுல ஒரு போராட்டத்துல தான் நிக்கிறேன். ஆமென். நானும் ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு தான் நிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இந்த மத்தியான செஷன் அப்படிங்கிறது எனக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது. செட்டே ஆகாது. பாருங்க, பக்கத்துல இருக்க மூஞ்ச பாருங்க. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா பிரசங்கம் பண்ண முடியுமா? பாருங்க, நீங்களே பாருங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல, நீங்க பாருங்க, பக்கத்துல மூஞ்சி பாருங்க. மூக்குல 2 பஞ்சு மட்டும்தான் இல்லை. மூக்குல 2 பஞ்சு மட்டும்தான் இல்லை. பஞ்சை வச்சாச்சுன்னா எப்படிதான் இருக்கும்? அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமே. பக்கத்துல கை கொடுத்து, பாவம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாரு, அவருக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. நல்ல சிரிச்ச முகமா உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க. வசனம் நிச்சயம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன். நேற்று இரவு 7:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரானேன். எல்லா மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப உடனே கிளம்பி 10 மணிக்கு பஸ் ஏறி வந்துட்டேன். முடிச்சுட்டு அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு கண்டினியூஸாக போகணும். இதன் நடுவில் இந்த 2 நாட்கள் உங்களோட இருக்கிறது தேவனுடைய கிருபை.
தேவன் தம்முடைய வார்த்தையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்தில் எனக்கு கொடுத்த இந்த தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு செய்தியினுடைய தலைப்பு அப்படின்னு நீங்க போட விரும்பினால் இப்படி போட்டுக்கலாம்: மணவாட்டியின் துரோகம். மாவாற்றவனின் துரோகம் இல்ல, என்னது? சத்தமா சொல்லுங்க. மணவாட்டியின் துரோகம். உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். போதும். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். இங்கே சாலமோன் தன்னுடைய இளம் பிராயத்தில் எழுதின இந்த உன்னத பாட்டு, பாடின பாடல். நீதிமொழிகளும் உன்னத பாட்டும் பிரசங்கியும் சாலமோனால் எழுதப்பட்டவைகள். யாரால் எழுதப்பட்டவைகள்? அந்த மூன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. இது எழுதப்பட்டது, இது பாடப்பட்டது அவனுடைய இளம் பிராயத்தில். அதனால் அதிலே உபயோகப்படக்கூடிய பதங்கள், வார்த்தைகள், அதில் சொல்லப்படுகிற ஃப்ரேசஸ், சென்டென்சஸ், கவிதைகள் எல்லாமே காதல் ரசம் சொட்ட சொட்ட என்ன செஞ்சிருப்பான்? நான் என் ஆத்துமாவை போட்டு போயிடுவேன். ஆமென். ஆத்துமாவை போட்டு என்னை கொல்லகுன்னே உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமென். அப்போ எல்லா வார்த்தைகளும், அப்போ இங்கே மணவாளனையும் மணவாட்டியையும் ஒப்பிட்டு எல்லா வார்த்தைகளும் சொல்லப்படுகிறது. சாலமோனும் சுலேமித்தியை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அது சபைக்கென்று வரும்போது, தேவ ஜனத்துக்கென்று வரும்போது, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி ஆகிய சபைக்கும் ஒப்பிட்டு இந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்தில் துரோகம், இந்த முகாமுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது: துரோகம். நான் என்னால் இயன்ற மட்டும் உரியாவினிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு பாயிண்ட் கிடைக்குமா என்று சொல்லி நான் அவனிடத்துல பேசும்போதெல்லாம் கேட்டேன், ஏதாவது ஒரு ஒன்லைன் கொடுறா, எப்படா பேசுறது துரோகம் அப்படின்னு. நீ சொல்லாம இருந்தா நீ எனக்கு செய்கிறது பெரிய துரோகம் அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் ஒரு வார்த்தையும் சொல்லலை. அப்ப ஆண்டவர் நேற்று இரவு நான் வாகனத்துல பஸ்ல ஏறி உட்கார்ந்தோன்னு, ஆண்டவரே நிறைய துரோகம் இருக்குது, எதை நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமே, மணவாட்டியின் துரோகம் அப்படின்னு ஒரு ஒன்லைன்ல கொடுத்தார். நமக்கு ஒன்லைன் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லைன் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? எழுதிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சின்ன வயசுலே பழக்கம். கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக. கஸ்தூரி பாய் அது நல்ல பாய், அது நீளமான பாய், விருந்தினர் வந்தால் எல்லாரும் சேர்த்து தூங்குற பாய் அப்படின்லாம் இல்லை. காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைக, சிம்பிளாக முடிச்சிடலாம். காந்தி அவர் தேசத்துக்காய் பாடுபட்டவர், ஜெயந்தி யாருன்னு எனக்கு தெரியாது, ஆமாம் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். அப்படி நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சரை 5 லைனில் முடிப்போம். தெரியாத ஆன்சரை ஒரு பக்கம் எழுதின கிருபை பெற்றவர்கள்லாம் எங்கே உட்காந்துருக்கு. திருத்துறவன் வாஸ்து அன்னையோட ஆசிரியர் தொழிலை விட்டு இனி ஜென்மத்துக்கு இந்த கல்லூரியில் இவனுக்கு நான் ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடாது, அதுவும் நான் படித்தது பயோடெக்னாலஜி, அதுலேயே பக்கமாக எழுதியிருக்கான்னு பாருங்களேன். ஒரு ஹிஸ்ட்ரி தமிழ்னா கூட கதையாக எழுதலாம். நம்ம படித்த அந்த சப்ஜெக்டுக்கே பக்கமாக எழுதுவோம். பயோடெக்னாலஜினா என்ன, பாக்டீரியானா என்ன, வைரஸ்னா என்ன. வைரஸை என் ப்ரொஃபஸர் தான் வைரஸ் நினைச்சு எழுதுன நாட்கள். ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருங்க பார்த்தீங்களா? ப்ரொஃபஸரு, வைரஸு இப்படிலாம் சொன்னால் எதுவுமே தெரியாதுல்ல கோயம்புத்தூர்ல. சரி, கிருபை அதெல்லாம். அது பெருமலைக்குன்னே உள்ள கிருபை.
அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் மணவாட்டியாக நம்மை பார்க்கிறார். உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, மணவாட்டி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு மணவாட்டி. ஆமென். நீங்க சின்ன வயசா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வாலிபத்துல இருக்கலாம், கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆகாதவங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. நான் யார்? கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. அப்போ மணவாட்டியினுடைய துரோகம், மணவாட்டியினுடைய துரோகம், முதல் துரோகம் என்ன அப்படின்னா, நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நேசரை மறந்து விட்டது ஒரு துரோகம். நேசரை மறந்து விட்டது. மணவாட்டியினுடைய பெரும் துரோகம் என்ன? மணவாட்டி செய்து கொண்டிருக்கிற துரோகம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவள் தன்னுடைய நேசரை மறந்து போனாள். நேசரை மறந்து போனாள். நீங்கள் ஆதியாகமத்திலே யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை அவன் மறந்து போனது யோசேப்புக்கு செய்த ஒரு துரோகம். அவன் கலங்கி நிற்கும் போது, அவன் சொப்பனத்தை கண்டு திகைத்து நிற்கும் போது, இதனுடைய அர்த்தம் என்ன, இது என்ன ஆகும், எப்படிப்பட்ட அர்த்தம் உள்ளது, என்ன நடக்க போகுதோ என்று அதிகாலையில் கலக்கம் கொண்டிருக்கும் போது, அவன் முகத்தை பார்த்து அவன் கலங்கி இருக்கிறான் என்பதை தெரிந்து அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி அவன் அந்த பானபாத்திரக்காரனிடத்திலே கேட்கிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது ராஜாவினிடத்திலே என் காரியமா என்ன செய், பேசு, நான் விடுவிக்கப்படுவதற்கு நீ உதவியா இரு என்று சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமோ, ஆனாலும் என்னது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆனாலும் அவ மறந்துட்டா, ஆனாலும் அவர் மறந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் மணவாளன் மணவாட்டியை பார்த்து அப்படிதான் கேட்கிற, ஆனாலும் நீ மறந்துட்டியே. அப்ப முதல் துரோகம், மணவாட்டி மணவாளனுக்கு செய்த முதல் துரோகம் என்பது நேசரை, மணவாளனை மறந்து போனது. மணவாளனை மறந்து போனது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் சபையின் விசுவாசிகளாய், தேவனை அறிந்து ஆராதிக்கிறவர்களாய், ஆவிக்குரிய அனுபவங்களில் இருக்கிறவர்களாய் நாம் இருந்தாலும், மணவாட்டி என்கிற ஸ்தானத்திலிருந்து மணவாளனை மறந்து போய் வந்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் இன்னும் மணவாளனை நம் நினைவில் வைத்திருக்கிறோமா என்பதை ஆராய வேண்டிய காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். எரேமியா எழுதுகிறான், ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளோ? ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஒரு மணவாட்டி செய்யக்கூடிய பெரிய துரோகம் மணவாளனுக்கு என்ன அப்படின்னா, மணவாளனை மறந்து போவது, நேசரை மறந்து போவது. அப்ப மறப்பது ஒரு துரோகம், மறப்பது ஒரு துரோகம். அவர் செய்த நன்மைகளை மறப்பது ஒரு துரோகம். அவர் நமக்கு பாராட்டின இரக்கங்களை மறப்பது ஒரு துரோகம். அவன் நமக்கு பட்ட பிரயாசங்களை மறப்பது ஒரு துரோகம். எப்படி ஒரு சக மனிதனுக்கு நாம் செய்த உதவிகளை அவர்கள் மறந்து போகும்போது, இப்படி அவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான், இப்படி இந்த குடும்பம் எனக்கு துரோகம் செய்து விட்டது, இப்படி இந்த சகோதரன் எனக்கு துரோகம் செய்து விட்டான், இப்படி இந்த பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில துரோகத்தை இழைத்து விட்டால் என்று சக மனிதனை குற்றப்படுத்துகிறோமோ, அதே போலதான் இந்த மத்தியான நேரத்திலே ஆண்டவரும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். என் மணவாட்டியும் என்னை மறந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், வேதத்தை திறந்து மனப்பூர்வமாய் வாசித்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? தேவ சமூகத்திலே மனப்பூர்வமாய், கட்டாயத்தின் பேரில், கடமைக்காக அல்ல, ஜெபிக்கிற அந்த மனப்பூர்வமாய் தேவ சமூகத்திலே போய் ஜெபித்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? ஆண்டவர் உங்களோடு கூட பேசி எவ்வளவு நாட்கள் ஆகிறது? ஆண்டவரோடு நேரம் செலவிட்டு எவ்வளவு நாட்கள் ஆகிறது? இன்னைக்கு காலையில கர்த்தர் என் கூட பேசினான்னு சொல்றவங்க கை தூக்குங்க.
ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூட என்ன செய்யணும்? பேசணும். வார்த்தையின் மூலமாய் பேசணும், வசனத்தின் மூலமாய் பேசணும். ஆராதனையில வருகிறோம், ஆராதனையில தேவ மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசணும். எப்படியாவது ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதுதான் மணவாட்டிக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், இந்த கடைசி காலத்தில் என்ன, நேசரை மறந்துவிட்ட மணவாட்டிகளாயிருக்கிறோம். மணவாளனை மறந்துவிட்ட மணவாட்டிகளா இருக்கிறோம். யாரையா அவன் மணவாளன்? அதான் ஒயிட் கலர் பேண்ட் போட்டிருக்கிறாரு, அவரு தான் அப்படின்னு சொல்ல தெரியணும். தெரியுமா? அவரு தான் போல தெரியுது. யாரு? ஓ, கல்யாணம் முடிஞ்சவங்க இப்போ ஷாம்கிட்ட எங்கடா அவன் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டா, தெரியலையே பாஸ்டர் அப்படின்னு சொன்னா விளக்குமாறு பீற அளவுக்கு என்ன செய்யணும்? அப்போ மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. நான் அவரை பார்த்து பல நாட்கள் ஆகிறது, நான் அவரை பேசி பல நாட்கள் ஆகிறது. அப்ப மணவாட்டி மணவாளனை மறந்துட்டா, நேசரை மறந்துட்டா அப்படின்னா, நேசரோடு உறவாடி பல நாட்கள் ஆகிறது, நேசரோடு பேசி பல நாட்கள் ஆகிறது, நேசரோடு ஆமென் உட்கார்ந்து பழகி பல நாட்கள் ஆகிறது, நேசருடைய சத்தத்தை கேட்டு பல நாட்கள் ஆகிறது. அதனால தான் ஆதங்கத்துல சொல்றான், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். மணவாட்டி மணவாளனை மறந்து விட்டது. மணவாட்டி செய்த பெரிய துரோகம். இன்றைக்கு சபை செய்கிற பெரிய துரோகம் என்ன தெரியுமா? சபை தேவனை மறந்தது, நேசரை மறந்தது, தன்னை அழைத்த தெய்வத்தை மறந்தது, தன்னை அபிஷேகித்த தெய்வத்தை மறந்தது, தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த தெய்வத்தை மறந்தது, தன்னை ஆசீர்வதித்த தெய்வத்தை மறந்தது. இன்னைக்கு மறந்து போகிற ஒரு சந்ததி இன்னைக்கு தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தேவ தயவை மறக்கிற ஒரு சந்ததி, தேவனுடைய கிருபைகளை மறக்கிற சந்ததி. நாங்கள் வளர்ந்த காலங்கள், எங்கள் தகப்பனார் எங்களை வளர்த்த விதங்கள் எல்லாம், எல்லா காரியங்களும் எளிதா எங்களுக்கு கிடைக்கவில்லை. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு கிடைத்தது. ஒரு வஸ்திரமா கஷ்டப்பட்டு கிடைத்தது, ஒரு பொருளா கஷ்டப்பட்டு கிடைத்தது. அதற்காக போய் நாங்கள் என் தகப்பனிடத்துல கேட்கணும், என் தாயினிடத்துல கேட்கணும், வாரங்களாய் கேட்கணும், மாதங்களாய் கேட்கணும், வருஷங்களாய் கேட்ட நாட்கள் உண்டு. அவர் ஒரே பதில் சொல்வார், நீ ஜெபம் பண்ணு கர்த்தர் கொடுப்பார், ஜெபம் பண்ணு கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு ஒரு தலைமுறையினருக்கு பிரயாசப்படாமலே எல்லாம் எளிதாய் கிடைக்கிறது. அவர்கள் விரும்புவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் நினைப்பதற்கு முன்பாகவே பெற்றோர்கள் அதை வாங்கி வைக்கிறார்கள். கேட்டா சொல்றாங்க, அடுத்த வருஷம் என் பிள்ளைக்கு தேவைப்படும், அடுத்த வருஷம் பிள்ளைக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாம் எளிதாய் கிடைத்து கொண்டிருக்கிறதுனால் ஒரு சந்ததி தேவனை மறந்து போகிற, மணவாளனை மறந்து போகிற, நேசரை மறந்து போகிற ஒரு துரோக சந்ததியை நாம் உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த முகாமிலே அதற்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. எதற்காக இந்த முகாமை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? எதற்காக இவ்வளவு பிரயாசத்தின் நடுவிலேயும் இந்த 15வது ஆண்டு இந்த அகாவா முகாம் இங்க இடத்திலே நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? ஆமென். நேசரை எந்த சூழ்நிலையிலும் மறக்காத ஒரு சந்ததி எழுப்ப வேண்டும். மணவாளனை எந்த சூழ்நிலையில் மறந்து போகாத ஒரு மணவாட்டி கூட்டத்தை ஏற்படுத்தி விட வேண்டும். சபைக்குள்ளால, குடும்பத்துக்குள்ளால, தேசத்துக்குள்ளால அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியினுடைய சங்கமம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே சங்கமித்திருக்கிறோம். நேசரை மறந்து போனது ஒரு துரோகம். பக்கத்துல பார்த்தே கேளுங்க, என்ன இருந்தாலும் நீ ஆண்டவரை மறந்துருக்க கூடாது. சத்தமா சொல்லனா கீழே இறங்கி வருவேன். எனக்கு இந்த லைவ் இது ரெக்கார்டிங் ஐ நெவர் பாதர் அபௌட் தட். ஆமென். என்ன இருந்தாலும் நீ ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. என் சபையின் வாலிபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய 3 ஆலோசனைகள். 1, ஆண்டவரை ஒரு நாளும் மறந்து போகாத. 2, ஆலயத்தை மறந்துடாத. 3, என்ன மறந்துடாத. என்ன மறந்துடாத? என்ன மறந்துடாத. மறக்கக்கூடாது. ஊழியக்காரங்களை மறக்கக்கூடாது. மறந்தா சோழி முடிஞ்சு. ஊழியக்காரங்களை என்ன செய்யக்கூடாது? நீங்க இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் ஊழியர்கள். நீங்கள் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் உங்கள் போதகர், உங்கள் போதகருடைய குடும்பம். நீங்க பிசாசின் கட்டுல
போராட்டத்துல, வியாதியில, பலவீனத்துல, கடன் பாரத்துல செத்துலான்னு இருந்த உங்களை கொண்டு உட்கார வச்சு உபவாசித்து இரவு பகலாக கண் விழித்து ஜெபித்து தான் சரீரத்தை ஒடுக்கி தன்னுடைய சரீரத்துக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம உங்களை முக்கியத்துவப்படுத்தி இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து இந்த நிலைமையில உட்கார வச்சது உங்க ஊழியக்கார குடும்பம். நான் என் சர்ச்சில் உள்ள தம்பி மாட்ட சொல்றதுதான் நான் இங்கேயும் சொல்றேன். நீ என்ன உயரத்துக்கும் வேணா போ. பில் கேட்ஸுக்கு வீட்டில் கேட்டு திறக்கிற வேலைக்கு கூட போ, எனக்கு பிரச்சனையே இல்லை. எங்க போனாலும் ஆண்டவரை மறக்காத, ஆலயத்தை மறக்காத, உன் பாஸ்டர் என்ன செய்யாத. இதை மறந்தேன்னா நீ செய்கிறது துரோகம். துரோகம் வந்துச்சுன்னா அடுத்தது ரோகம் வரும். என்ன வரும்? என்ன ஒரு மாதிரி பாக்குது? நான் என்ன பஃபூன் மாதிரி நிக்கிறேனா? நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்கன்னா வார்த்தை உள்ள போகுதுன்னு அர்த்தம். வார்த்தை உள்ள போகுதுன்னு அர்த்தம். பக்கத்துல பாசம் என்ன இருந்தாலும் உன் மனவாளனை மறந்துடாத. இனி மறக்க மாட்டேன்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். அப்படின்னா இதுவரைக்கும் மறந்துருக்கிறீங்க. கேள்வி வேற மாதிரி கேட்டா நமக்கு பதில் தெரியல, பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வீக்னஸ். ஆமே, அந்த வீக்னஸ் இருக்கிறது வரைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப ஒன்று, மனவாட்டியினுடைய துரோகம் என்ன? நேசரை மறந்து விட்டது. தான் பெற்ற ஆசீர்வாதங்கள், தான் பெற்ற நன்மைகள், தான் பெற்ற கிருபைகள், தான் பெற்ற வாய்ப்புகள், தனக்கு இருக்கிற வாழ்க்கை, இந்த நிலைமைக்கு 42 வயது இந்த நிலைமையில கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான்னா, நான் என் நேசரை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. எங்கேயோ ஆக்சிடென்ட்ல அடிபட்டு செத்து இருக்கணும். ஆமே, 2010 என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும், 2002 என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும், 2007 முடிஞ்சிருக்கணும். ஆனா இம்மட்டும் எல்லா மரண கண்ணிகளை என்னை தப்புவித்து மீட்டெடுத்து கொண்டு வந்து அநேகரை மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான்னா, என் ஜீவன் உள்ள வரைக்கும் நான் என் மணவாளனை மறந்துடக்கூடாது. மணவாட்டியே, சபையே, தேவ பிள்ளையே, ஏதோ முகாமுக்கு வந்தோம், 3 நாட்கள் உட்கார்ந்தோம், உபவாசித்தோம், ஜெபம் பண்ணோம், தேசத்துல அசைவ கொண்டு வந்தெல்லாம் நினைக்காதீங்க. நீ மறந்து போனதுனால தான் இன்னைக்கு தேசமும் தேவனை மறந்து போகிற சூழ்நிலை வந்திருக்கிறது. மணவாட்டி ஒரு நாளும் மணவாளனை மறந்து விடக்கூடாது. நேசரை மறந்து விட்டது மணவாட்டி செய்த துரோகம். ஆனா வாய்க்கிலேயே மணவாட்டி பேசுவா, என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவன். அப்படியெல்லாம் பயங்கர டயலாக் எல்லாம் இருக்கும். நீங்க உன்னத பாட்டை வாசிங்க, மை ஃபேவரட் புக், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதுல இருந்தே லவ் லெட்டர் எழுதியிருக்கேன்னா பாருங்களேன், அவ்வளோ இருக்கும். நான் முதலே சொல்லிட்டேன், என்னை நீங்க என்னன்னாலும் நினைச்சிங்க, கவலையே இல்லை. நான் ரொம்ப ஓப்பன், இப்படிதான் இப்படிதான் பேசும். அப்ப நேசரை மறந்தது ஒரு துரோகம். சில நேரத்தில் நாங்கள் ஊழியத்தின் பாதையில பல இடங்கள்ல போகும்போது நிறைய பேரை சந்திப்போம். எல்லாரையும் ஞாபகத்துல என்ன செய்ய முடியாது, வச்சுக்க முடியாது. ஆனா எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும், எத்தனை வருடங்கள் கழித்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் கடந்து போனாலும் சிலரை எல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. ஏன்னா அவர்கள் நம்முடைய உயர்விலே ஏதோ ஒரு இடத்துல அவங்க நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, பங்கெடுத்திருப்பாங்க, நமக்கு உதவியா இருந்திருப்பாங்க. அவங்க எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? அப்படிப்பட்டவர்களை நாம மறந்தா நாம யார் தெரியுமா? துரோகி. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். நம்மை ரட்சித்தவர், கருவிலே நம்மளை கண்டவர். பாட்டு மட்டும் பாடக்கூடாது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. என்ன மறந்துட்டியே? என்ன எல்லா பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மறந்து போகிற ஒரு கூட்டம், மறந்து போன ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன நன்மை செஞ்சார் அப்படின்னா எழுப்பி சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல தெரியாது. ஏன்னா செஞ்சது என்ன செஞ்சிருச்சு, மறந்துருச்சு. பக்கத்துல பார்த்து, எப்படி உன்னால மறக்க முடியுது? நீ செய்து கொண்டிருப்பது துரோகம்.
நீ செய்து கொண்டிருப்பது துரோகம். நேசரை மறந்து விட்டது ஒரு துரோகம். இரண்டாவது, இந்த மணவாட்டி செய்தது என்ன அப்படின்னா, ஆமென், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம், 2-3 வசனங்களை வாசியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி திரும்ப அழுக்காக்குவேன் என்றேன். ஹலோ, இரண்டாவது மணவாட்டி செய்த துரோகம் என்ன? மணவாட்டி செய்து கொண்டிருக்கிற துரோகம் என்ன? நேசருக்கு மறுத்து விட்டது. நேசருக்கு மறுத்து விட்டாள். ஒன்று, நேசரை மறந்து விட்டாள். இரண்டாவது, நேசருக்கு மறுப்பு தெரிவிக்கிறாள். நேசர் வெளியே வந்து கதவை தட்டுகிறார். கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது, கதவை திற என்று சொல்லுகிற சத்தம் கேட்கிறது. ஆனால் கதவை திற என்றால் மணவாட்டி என்ன செய்திருக்க வேண்டும்? எழுந்து கதவை திறந்திருக்க வேண்டும். மறுத்து விட்டாள். என்ன மறுத்து விட்டாள்? மறுப்புக்கு அவள் சொன்ன காரணங்கள் தான். என்ன காரணம்? ஐயோ, இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்தேன், இப்பதானே ட்ரெஸ்ஸ மாத்தினேன், இப்பதானே ஒரு குளியலை போட்டேன். ஒன்னும் போடாம இருக்கிறார் பாத்தீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். தேவன் தன்னுடைய பாரத்தை அங்கே சொல்லுகிறார். தேவன் தன் இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அங்க சொல்றார். அவர் சொல்லுகிறார், நான் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினால் நனைந்திருக்கிறது. I'm being wet. நான் நனைஞ்சிருக்கிறப்பா. நீ கதவை தர. அவசரம் புரியாம பேசாத. நேசருக்கு மறுத்து விட்டாள். கதவை திறக்கல. அதுக்கு பிறகு திறந்தா. அதுக்கு அடுத்த ஸ்டோரியை சொல்றேன். ஆண்டவர் வந்து கதவை தட்டுறாரு. நேசருடைய சத்தம் கேட்குது. நேசர் கதவு தட்டுறது கேட்குது. அவர் பேசுறது கேட்குது. இன்னும் ஒரு படி மேல போய் 4வது வசனம், என் நேசர் தனது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்படின்னா என்னன்னா, எப்படியாவது இவ கதவை திறந்துட மாட்டாளா? எப்படியாவது நான் அவளுக்குள் பிரவேசிக்க, நான் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க ஒரு வாய்ப்பை தந்துவிட மாட்டாளா என்று சொல்லி he is trying his best. தன்னால் முயன்ற அளவுக்கு அவர் முயற்சிக்கிறார். முதல்ல சத்தத்தை கேட்டு சித்தம் செய்வான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கரத்தின் கிரியைகளை பார்த்தாவது சித்தம் செய்வான்னு நினைச்சேன். அவள் மறுத்து விட்டாள். அவள் சுயநலமாகவே இருந்து விட்டாள். சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறோம். ஐயோ, இந்த நேரத்துல எப்படி நான் கதவை திறக்கிறது? இந்த நேரத்துல வந்திருக்கிறது யாரு? வந்திருக்கிறது யாரு? நேசர், மணவாளன். நான் என் வீட்டுல ஷார்ட்ஸ் போட்டு நிக்கிறேன், சட்டை போடல. வீட்டுல வெளியே என் பொண்டாட்டி வந்து கதவை தட்டுறா. இருமா, நான் கோட்டு சூட்டு போட்டு வரேன். நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? அதே பொசிஷன்ல போய் கதவை திறக்க மாட்டேனா? ஏன்னா வெளியில நிக்கிறது அந்நியன் அல்ல, என் நேச மணவாளன். கதவை தட்டுகிறது வேற யாதோ ஒரு அந்நிய சத்தம் அல்ல, என் நேசருடைய சத்தம். இந்த மத்தியான நேரம் உன் செவிகளிலே இறங்கி கொண்டிருப்பது அந்நிய சத்தம் அல்ல, உன்னை அழைத்த தெய்வத்தினுடைய சத்தம், உன்னை ஆட்கொண்ட நேசருடைய சத்தம். இன்றைக்கும் நீ மறுத்து விட்டால் இனி ஒரு வாய்ப்பு கிடைக்காம போகலாம். இனி ஒரு அகாவாவில் இப்படி வந்து உட்கார முடியாத சூழ்நிலை வரலாம். இனி இப்படிப்பட்ட ஒரு முகாமிலே வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். யாருக்கு தெரியும்? தேசம் அப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இருக்குது. எல்லாம் கேட்குது, சத்தம் கேட்குது, தட்டுறது யாருன்னு கேட்குது. அவருடைய கைகள் ஆமென் துவாரத்தின் வழியாய், என் நேசர் தமது கையை கதவு. அப்ப எவ்வளவு கதவு துவாரம் எவ்வளவு பெருசா இருக்கும்?
சின்னதா தானே இருக்கும். அப்ப அவர் தமது கைய அவ்வளவு ரிஸ்க் எடுத்து, எப்படியாகிது நீ எனக்கு திறந்துரு, நீ என் சத்தத்தை கேட்டு, நீ எனக்கு வாசலுக்கு வந்துரு, நீ என் அழைப்புக்கு இணங்கிரு, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துரு, நீ எனக்காக வந்துரு, எனக்கு சித்த செய்ய வந்துரு அப்படின்னு சொல்லி he is trying his best. 15 வருஷமா he is trying. இந்த சபைக்கு 15 வருஷமா கர்த்தர் முயற்சித்து கொண்டே இருக்கிறார். இதுதான் ஃபைனல் அட்டெம்ப்ட். இந்த நாளிலாயிலும் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஒரு கூட்டம் இந்த எல்லைகளுக்குள்ளிருந்து எழும்பினால் தேசத்திலே பெருமழையை தடுப்பதற்கு எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. கதவை திற அப்படின்னா உன் கடமை என்ன? உன் டியூட்டி என்ன? எழும்பி கதவை திறக்கணும். ஏன்னா வீடு அவருடையது, தோட்டம் யாருக்குது? அவருக்குது. அவரே தோட்டத்தை உண்டாக்கி அதுல அவளை கொண்டு வச்சுக்கிட்டு அவர் தமது கனிகளை புசிக்க வரார். அதுல இருக்கிற கனி யாருடையது? பக்கத்துல பார்த்தா எதுவுமே உன்னுடையதல்ல. ஃப்ரம் டாப் டு பாட்டம். சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க, ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லாம் அவருடையது. அவர் சொன்னா கதவை திறக்கிறதா அவன் வேலை. ஆமென். எஸ்கியூஸ் சொல்றாங்க. ஐயோ, she is feeling the presence. ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்றா. பிரசன்னத்தை உணர்றா. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ கதவு தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. யாருக்கு? யாருக்கு? கதவை திறக்காதவளுக்கு இத்தனை தேவையா? துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் மணவாளன். என் செல்லம், என் தங்கம், என் பொண்ணு, என் வைரம், எனக்கு ஒரு உம்மா கொடு அப்படின்னு கேட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா ஒருத்தன் கேட்காமலே கொடுத்தான். கேட்காமலே கொடுத்தான். யாரு? யூதாஸ். இப்ப நான் மத்தியானம் அதுல உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஒரு தாட். அன்பின் அடையாளமாய் இருந்த முத்தத்தை மொத்த துரோகத்தின் அடையாளமாய் மாற்றின யூதாசே, உருப்புடுவியா? முத்தம் என்பது அன்பின் அடையாளம். முத்தம் என்பது அன்பின் அடையாளம். அதை மொத்த துரோகத்தின் அடையாளமாய் மாற்றினது யார்? யூதாஸ். மறுத்து விட்டாள். நேசருக்கு கதவை திறக்க மறுத்து விட்டாள். எவ்வளவோ சொல்றாரு, தன் கரத்தை காண்பிக்கிறார். என் கரத்தை பார்த்தாவது. அப்ப கரத்தை பார்த்தா அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம். பக்கத்துல பார்த்தோம், பொங்குறதெல்லாம் நல்லா தான் பொங்குது. பொங்குறதெல்லாம் நல்லா தான் பொங்குது. நல்ல இப்படி பொங்குது, இப்படி பொங்குது. விட்டா ஒரு 3 கிலோ பச்சரிசியை குடிச்சா என்ன செஞ்சிடலாம்? அரை மணி நேரத்துல மாவாக்கி கொடுத்துடலாம். அவ்வளவு பொங்குது, அவ்வளவு பொங்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற மாதிரி என்ன செய்யுது? பொங்குது. பக்கத்துல பார்த்தேன், நான் பச்சி செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறேன் 2 நாள். என்ன எதுக்கு கூப்பிட்டான்னு எனக்கு தெரியாது. ஆமா, நானும் கேட்டேன், வேற ஊர் உலகத்துல வேற பிரசங்க யாரும் இல்லாம என்னை கூப்பிட்டுருக்கிற. சரி பரவாயில்ல, கர்த்தருக்கு ஏதோ ஒரு சித்தம். பக்கத்துல பார்த்து சொன்ன, பொங்குறதெல்லாம் நல்லா தான் பொங்குற, திறக்க மாட்டேங்கிறியே. என்னது? இப்ப உன் உள்ளம் பொங்குதா பொங்கலையான கேட்டாரு. உன் உள்ளம் பொங்குதா பொங்கலையான கேட்டாரு. என்ன கேட்டாரு? என் தலை நனைஞ்சிருக்குது சாமி. இரவின் பனித்துளி என் தலை மேல என்ன செஞ்சிருக்குது? நனைஞ்சிருக்குது. குளிர்ல நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டோரை ஓபன் பண்ணினா உள்ள வந்துருவேன், உள்ள வந்துருவேன். அதுக்கு கேட்டா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, பொங்குதே பொங்குதே பொங்குதே. எக்கோ. நேசருக்கு மறுத்து விட்டாள் மணவாட்டி. நேசருக்கு மறுத்து விட்டாள். நான் ஏன் மறுத்து விட்டாள்னு சொல்றேன்னா, தாமதமான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமே. என்னை பொறுத்தளவுல தாமதமான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமே தான். செய்யினா அப்ப செஞ்சிடணும், செய்யினா பாடுனா அப்ப என்ன செஞ்சிடணும்,
பாடிடணும். எனக்கு பாட வராதுன்னா பாட தான் வரும். என்னதான் வரும்? பாட தான் வரும். பாட்டு பாடிடணும். பேச தெரியாது. யார் தெரியுமா? கொலையாடியில போய் நின்னாதான் தெரியும் அவங்க பேசுறது என்னது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் தம்முடைய ஜனங்களோடு அவர் பேசுவார். மறுத்து விட்டாள். நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செய்யணும். இப்ப செய்ய வேண்டியது இப்ப செய்யணும். இந்த வயசுல பண்ண வேண்டியது இந்த வயசுல பண்ணணும். இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுவும் கீழ்ப்படியாமையே. அதுவும் கீழ்ப்படியாமை. மணவாட்டி செய்த துரோகம் என்ன? ஒன்று, மணவாளனை மறந்து போனது. இரண்டாவது, நேசருக்கு மறுத்து விட்டது. ஏசாயா 32 அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 32:9. சுகஜீவிகளாகிய செவி கொடுங்கள். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். இவ சுகஜீவியா மாறிட்டா. she is more comfortable. இந்த நேரத்தில் எப்படி வேற ட்ரெஸ் போடுறது, வேற எப்படி ட்ரெஸ் களையிறது, எப்படி என் காலை அழுக்காக்குவேன், எப்படி என் காலை அழுக்காக்குவேன். அப்போ வெளியில நிற்கிற நேசரை விட, கேட்கப்படுகிற நேசரின் சத்தத்தை விட உனக்குரியது, உன்னுடையது, உன்னுடைய சுய பெருமைக்குரியது மேன்மையாய் நீ என்னைக்கு கருதுகிறாயோ அன்றைக்கு உன் நேசருக்கு நீ துரோகம் இழைக்கிறாய். நேசருக்கு என்ன செய்யற? துரோகம் இழைக்கிற. எபிரேயர் 3 அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசியுங்கள். எபிரேயர் 3:15. இப்ப எனக்கே டவுட் வந்துட்டு எதுன்னு நான் பாத்துக்கிறேன். 3:15 வாசி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? எவன் செவி கொடுக்கல? யாரு சத்தத்துக்கு கீழ்ப்படியல? யாரு ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாம போறாங்க? ஆண்டவர் அறியாதவன் கிடையாது. ஆண்டோடைய அதிசயங்களை பார்க்காதவன், உணராதவன் கிடையாது. யார் தேவனுக்கு துரோகம் இழைக்கிறார்கள், யார் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போறாங்கன்னா, யார் தேவனுடைய கரத்தின் மேன்மைகளை கண்டார்களோ, யார் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்களோ அவர்கள்தான் இன்றைக்கு தேவனுக்கு கதவை திறக்க மறுக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். தங்களுடைய ஊழியத்தில் தேவனுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். அநேக ஊழியங்களில் தேவன் இல்லை தெரியுமா? அநேக ஊழியங்கள் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இல்லாத ஊழியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இல்லாத ஆராதனைகள் இருக்கிறது. ஆண்டவர் இல்லாத அநேக காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா தங்கள் நேசருக்கு இடத்தை கொடுக்க மறுத்து விட்டார்கள். கதவை திறக்க மறுத்து விட்டார்கள். ஏன்னா நேசர் உள்ள வந்தார்னா அங்கே ஆமேன் எந்த காரியத்தை அவர் சுட்டி காண்பிப்பார். இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய நேசத்துக்கு ஏற்றார் போல் நம்மை வசப்படுத்துகிற நல்ல தேவன். அல்லேலூயா. அப்போ ஒன்று, மணவாட்டி செய்த துரோகம் என்ன? நேசரை மறந்து விட்டது. இரண்டாவது, நேசருக்கு மறுப்பு தெரிவித்தது. நோ, என்னால் இப்போ முடியாது, என்னால் இப்போ முடியாது, நான் அப்புறமா வர்றேன், நான் அடுத்த வருஷம் வர்றேன். செத்ததுக்கு அப்புறம் பால் ஊத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வாய்க்கரிசி போடுற நேரத்தில் வாய்க்கு வந்தபடி பேச நம்மளால முடியாது. இப்போ இருக்கிற இந்த பலத்தோடு போ, அவ்வளவுதான். ஆண்டவருக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் அவசியமே இல்லை. அவர் சொன்னா செய்யணும். ஏன்னா அவர் நமக்கு நிறையது சொல்லாமலே செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம கேட்காமலே நமக்கு அநேகம் தந்திருக்கிறார்.
இந்த உயர்வு, நான் இன்றைக்கு நிற்கிற இந்த உயர்வு நான் கேட்டு எனக்கு வந்ததல்ல, அவர் எனக்கு தந்தது. அவர் எனக்கு தந்தது. நான் ஒரு நாள் ஆண்டவரே என்னை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க கேட்டதில்லை. ஆண்டவரே என்ன ஊழியத்தில் பயன்படுத்துங்க. ஆனா நான் கேட்டதையும் எனக்கு தந்திருக்கிறார், கேளாததையும் எனக்கு தந்திருக்கிறார். அப்ப நான் நேசருக்கு என்ன செய்யக்கூடாது? மறுப்பு தெரிவிக்கவே கூடாது. கதவை திறக்க மறுத்து விட்டார். நேசரை மறந்து விட்டது ஒரு துரோகம். நேசருக்கு மறுப்பு தெரிவித்தது துரோகம். மூன்றாவது, ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 2:5 வாசியுங்கள். ஓசியா 2:5. அவர்களுடைய தாய் சோரம் போனாள், லட்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்று விட்டாள். மூன்றாவது மணவாட்டி செய்த துரோகம், நேசரை விட்டு விட்டாள். நேசரை விட்டு விட்டாள். வசனம் அழகாய் சொல்லுகிறது, என் நேசர்களை பின்பற்றி போவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு நேசர் தான், நேசர்கள் அல்ல. மனசிலாயோ? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு நேசர் தான், மீதி எல்லாரும் நீசர்கள். நமக்கு இருப்பது ஒரே ஒரு நேசர். இப்போ நேசரை விட்டு விட்டு எனக்கு அவங்க அப்பம் தந்தாக, தண்ணீர் தந்தாக, மயிர் ஆட்டு மயிர் தந்தாக, பஞ்சையும் தந்தாக, எண்ணெயும் தந்தாங்க, பானங்களையும் தந்தார்கள் என்று எங்க போயிட்டா? எங்க போயிட்டா? நேசர்களை பின்பற்றி போய்விட்டாள், நேசரை விட்டு விட்டாள். 7வது வசனம் சொல்லுகிறது, அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை. நீ நேசர் என்று நினைப்பவர்கள் எல்லாம் நேசர் அல்ல, அவர்கள் நீசர்கள். இயேசு ஒருவரே நேசர். அல்லேலூயா. அப்போ நேசருடைய சத்தத்தை கேட்டும், நேசருடைய கரத்தின் கிரியைகளை பார்த்தும், நேசருடைய பிரசன்னத்தை உணர்ந்தும், அவர் நிமித்தம் இருதயம் பொங்கியும் அவருக்கு கதவை திறக்க மறுத்துவிட்டு இப்பொழுது நேசரை விட்டுவிட்டாள். நேசர் என்ன செய்து விட்டுவிட்டாள்? விட்டுவிட்டாள். ஏன்னா உன்னத பாட்டு அதை தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, இவ ஆசுவாசமா மெதுவா உட்காந்து பாருங்க. சில பேரை கீழே உட்காந்துட்டு எலும்புங்கன்னு சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? இந்த நீர் யானை மாதிரி உட்காந்துட்டு அப்படி ஒரு அடுத்த ஒரு பொசிஷனு, அதுக்கப்புறம் ஒரு பொசிஷனு, அதுக்கப்புறம் 2 கையை ஊனி, அப்புறம் எலும்புறகுள்ளால என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலுமே அப்படின்னு முடிகிற அளவுக்கு இருக்கும். அதனால இனி நான் என்ன யோசிச்சிருக்கிறேன்னா, இனி சர்ச், மெகா சர்ச் கட்டும்போது ஒரு ஹிட்டாச்சியும் பக்கத்துல என்ன செஞ்சுக்கணும்? வச்சிக்கணும். ஏன்னா எலும்புவோம் அப்படின்னு சொன்னோடனே ஜன்னல் வழியா வந்து என்ன செஞ்சணும்? அதை தூக்கி நிப்பாட்டி. இப்ப அக்கா முதல்ல திறக்க மறுப்பு தெரிவித்தவள் இப்ப என்ன செய்யறா? எழும்பி கதவை திறக்கிறாள். அந்த வசனத்தை வாசிங்க, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துல. என் நேசருக்கு கதவை திறந்தேன். அப்புறம் என்ன அளவு கதவு திறந்த? கேட்க தோணுதா? சார், வீட்டுக்காரரு நைட்டு வெளியில வந்து நின்றுட்டு கதவை தட்டுறார், கதவை தட்டுறார், தட்டிக்கிட்டே இருக்கிறார். கதவு தர, கதவு தர. மாலதி கதவு, மாலதின்னு யாரா இருந்தா மன்னிச்சிங்க. மாலதி யாரா இருக்கீங்களா? இல்ல. மாலதி கதவு தர, கதவு தர, கதவு தரன்னா இது கதவை திறக்காம அவரு சரி நீ ராத்திரி போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டார் அம்மா வீட்டுக்கு. கிளம்புனதுக்கு அப்புறம் கதவை திறந்து யாரும் இல்லை அப்படின்னு வந்து என்ன செஞ்சிச்சு? இப்ப நேசருக்கு கதவை திறக்க வேண்டிய நேரத்துல திறக்காம
சகவாசமா மெதுவா போய் என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடியின் மேல் அவர் அந்த கைப்பிடியை பிடிச்சிட்டு போயிருக்கிறார்ல, அவ்வளவு விதம் அந்த கைப்பிடியில இருக்குது, அவ்வளவு நன்மை அந்த கைப்பிடியில இருக்குது. இப்ப அவ அந்த கைப்பிடியில கை வச்ச உடனே அது இவ கையில இருந்து என்ன செய்யுது? பக்கத்துல எல்லாம் நல்லா தான் இருக்குது. என்னைய பாக்குறேன், எல்லாம் நல்லா தான் இருக்குது. பாட்டு நல்லா தான் இருக்குது, ஆராதனை நல்லா தான் இருக்குது, நீயும் நல்லா தான் இருக்கிற. ஆனா என்ன, வாட் இஸ் த யூஸ்? திறக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யல? இப்ப 6வது வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தே. என் நேசரோ நேசரை விட்டு விட்டாள். தேவனுடைய ஆவி எப்பொழுது மனுஷனோடு கூட போராடி கொண்டிருப்பது இல்லை. எப்போ வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்காது, அழைப்புகள் எப்போ வந்துட்டு இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் சிலரை அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்பு கீழ்ப்படிஞ்சு வந்துடணும். அதுக்கப்புறம் ஆண்டவரே என்ன அழையும் அப்படின்னா கண்டிப்பா அழைப்பார். கண்டிப்பா என்ன செய்வார்? அழைப்பார். என்ன சுத்தி நின்று பாட்டு பாடுவாங்க, பீல உண்ட அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. நம்மள என்ன செஞ்சிருப்பார்? அழைச்சிருப்பார். நேசரை விட்டு விட்டாள். நீங்க இந்த உன்னத பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல இவா நேசரை தேடி போவா. தேடி போய் நேசரை எங்கும் காணாம அங்கே காவலாளிகள் இருப்பாங்க. அந்த காவலாளிகள்கிட்ட கேட்பாரு, என் நேசரை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நேசருடைய அடையாளங்கள்லாம் சொல்லுவா. அப்படி ஒரு காலத்தில் இவள் நேசரை தேடினவள். இப்போ நேசர் இவளை தேடி வந்திருக்கிறார். எப்படி? நேசர் ஒரு மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு தேடி வர்றார். ஒரு காலத்துல நாம ஆண்டவரை தேடணும், இப்ப ஆண்டவர் நம்மளை தேடுறார். எனக்காக என் கிரியைகளை செய்ய, என் ஊழியத்தை நிறைவேற்ற, என்னுடைய மகத்துவங்களை தேசத்துக்குள் கொண்டு போக யாராகிலும் உண்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் யாரை தேடுறாரு? நம்மளை தேடுறார். அப்படிதான் தேடி இவளுடைய வீட்டுக்கு வந்தார். இவள் மறுத்து விட்டவள் திரும்ப எழும்பி கதவை திறக்கிறாள். நேசர் இல்லை. இப்போ அதே நகரத்தில் நீங்க அதுக்கு முந்தின அதிகாரங்களை பார்க்கணும். அதே போல ஒரு சீன் தான் இங்க வருது. அப்போ காவலாளிகள் இவளை அடிக்கவில்லை. இப்பொழுது காவலாளிகள் இவளை என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. தேவ ஜனமே, நீ தேவனுடைய காரியத்தில் காண்பிக்கிற ஒரு தாமதமும் தேவனுக்கு செய்கிற ஒரு துரோகம். என்னால் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கும் போது, என் நண்பன் எனக்கு உதவிக்காக என்னை அழைக்கும் போது, நான் குறித்த நேரத்தில் அவன்கிட்ட போகாம நான் தாமதித்து போயிட்டு அப்புறம் லேட்டா போனா அது நான் அவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். நேசரை விட்டுவிட்டு நேசர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டாள். Not only denial, delay is also betrayal. டினையல் மட்டுமல்ல, மறுப்பது மட்டுமல்ல துரோகம், தாமதிப்பதும் துரோகம். செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறதும் ஒரு துரோகம். செய்யலாம் சொல்லி தாமதம் பண்ணுவதும் என்னதான்? துரோகம்தான். டிலே அண்ட் டினையல் இஸ் ஆல்சோ a betrayal. அதுவும் துரோகம் தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை துரோகம் செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நேசரை மறந்தது ஒரு துரோகம், நேசருக்கு மறுப்பு தெரிவித்தது ஒரு துரோகம், நேசரை விட்டது ஒரு துரோகம். இட்ஸ் ஈஸி டு லீவ் ஹிம். அவரை விடுவது ரொம்ப சுலபம், திரும்ப அவரை எடுப்பது பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். இயேசுவினுடைய தாய் மரியாள், இயேசுனுடைய தகப்பன் யோசேப்பு இருவரும் இயேசுவை தேவாலயத்தை அழைத்து கொண்டு போகிறார்கள் பண்டிகைக்காக. அழைத்து கொண்டு திரும்ப வரும்போது இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. ஒரு நாள் பிரயாணம் வந்துட்டாங்க. இயேசுவை விட்டுட்டு எத்தனை நாள் பிரயாணம்? ஒரு நாள் பிரயாணம். திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 3 நாட்கள் ஆனது. வாலிப தம்பி தங்கச்சி, விட்டுறலாம் ஈஸியா. உலகத்துக்காக நேசரை விட்டுறலாம், உலக ஆசைக்காக நேசரை விட்டுறலாம், உலக ஆசாபாசங்களுக்காக நேசரை விட்டுறலாம்.
விடுவது எளிது, திரும்ப அவரை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவது கடினம். யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கணும். நேசரை விட்டுவிட்டாள். நேசரை விட்டுவிட்டாள். அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தா அவள் நேசரை கண்டுபிடித்ததா? இல்ல. காவலாளர்கள் அவளை பிடித்து, அவளை அடித்து, அவளை காயப்படுத்தி, காரணமில்லாத காயங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் காரணமில்லாத காயங்கள் வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் காரணமில்லாத அடிகள் வருகிறது? நமக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். நான் தான் சபையில் இருக்கிறேனே, நான் தான் ஆராதிக்கிறேனே, நான் தான் கர்த்தருக்கு கொடுக்கிறேனே, நான் தான் உண்மை உத்தமா இருக்கிறேனே, எல்லாம் இருக்கிறேனே, ஆனா ஏன் என் வாழ்க்கையில் அடிகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் என் வாழ்க்கையில பெருகுவதற்கு காரணம் என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல நேசரைக்கு மறந்திருக்கலாம், மறுப்பு தெரிவித்திருக்கலாம், அவரை விட்டிருக்கலாம். அந்த துரோகம் இன்னைக்கு நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு முடிவை கட்டும்படி ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நேசருடைய சத்தத்தை உதாசீனப்படுத்துகிறாள். நேசருடைய சத்தத்தை கேட்கிறாள், ஆனால் அதை உதாசீனப்படுத்துகிறாள். பாஸ்டருடைய சத்தத்தை உதாசீனப்படுத்துகிற விசுவாசிகள் துரோகம் இழைக்கிறார்கள். ஆமா, அவருக்கு வேற வேலை இல்லை, அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம பாட்டுக்கு போவோம். 150 ரூபா கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த கேம்பில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, சும்மா உட்காந்துக்கிட்டு சும்மா போனீங்கன்னா there is no use at all. இதுக்கு நீங்க வீட்டிலே உட்காந்து ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கலாம். நாளைக்கு உட்காந்து சரஸ்வதியோட என்ன செஞ்சிருக்கலாம்? சரஸ்வதி பூஜை கொண்டாடி இருக்கலாம். இங்க வந்து உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இத்தனை தேவ மனிதர்கள் இங்க வரணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவு பிரயாசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதற்கு பின்னணியில ஒரு பெரிய அசைவை தேவன் எதிர்பார்க்கிறார். அசைவை தேவன் எதிர்பார்க்கிறார். மணவாட்டியோடு தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். மணவாட்டியோடு தன் நேசத்தை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். மணவாட்டியின் மேல் குற்றம் சுமத்தும் போது வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லுகிறது. அதிலே பிரதானமானது வெளிப்படுத்தல் 2:4. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். உன் வாழ்க்கையில துரோகம் வந்துருச்சு, துரோகம் நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்துவோடு உள்ள அன்பு குறைந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவோடு உள்ள அன்பு. நீங்க இந்த லவ் பண்ற பிள்ளைங்க பசங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா, இவன் வேற ஒரு டிக்கெட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான், வேற ஒரு டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான்னு வைங்களேன். ஹலோ, ஒரு டிக்கெட்டுக்கு லைன்ல நிற்பான். உங்க பாஷையில புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு டிக்கெட் என்ன இருக்கும்? கன்ஃபார்ம் டிக்கெட். இன்னொரு டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட். இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆனோன்னா இந்த டிக்கெட் என்ன செஞ்சிருவான்? நிறைய கன்ஃபார்ம் டிக்கெட்டா இருக்கு, நிறைய வெயிட்டிங் லிஸ்டா இருக்குது, நிறைய ரிஜெக்டட் லிஸ்டா இருக்குது. ஆமென். அத மாதிரிதான் எப்படி துரோகத்துக்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் துரோகம் பண்றேன்னு எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? குறையும். நான் வேற ஒருத்தன் கூட கடலை போட ஆரம்பிச்சிட்டேன், வேற ஒருத்தி கூட லிங்க் வந்துருச்சு அப்படின்னா, இங்க பொண்டாட்டி கூட பேசுற நேரம் குறையும். ஏன் மணவாட்டிக்கு பதிலா வப்பாட்டி வந்துட்டா. ஓ, உபவாசத்தில் இப்படி எல்லாம் பேசக்கூடாதோ? நாளைக்கு இதோட மோசமா பேசுவேன். ஏன்னா தலைப்பு துரோகம். தலைப்பு என்னது? அப்போ மனைவி சொல்றா, என்னங்க முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னா, அவன் பேசாமலா இருக்கிறான்? பேசுறான் வேற யாரோடயோ. இவன் மேல இருக்கிற அன்பு என்ன செய்யுது? குறையுது. கிறிஸ்துவின் மேல் இருக்க அன்பு குறையும் போது நீங்களும் நானும் அறிய வேண்டும், நான் என் மணவாளனுக்கு எதிராய் துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறேன். துரோகம் என்னை அறியாமல் உள்ளே நுழைந்திருக்கிறது. இரண்டாவது, எப்படி நான் அறிந்து கொள்வது? யாக்கோபு 4:4 சொல்லுகிறது, உலகத்தோடு உள்ள சிநேகம், கிறிஸ்துவோடு உள்ள உறவு குறையும் போது நான் என்ன ஆயிட்டேன்? ஆண்டவருக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்? துரோகம் என் வீட்டுக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நான் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். எனக்கு ரொம்ப உலக சிநேகம், ஆண்டவர்கிட்ட இருக்கிறத விட, ஆலயத்தில் இருக்கிறத விட நண்பர்கள் கூட இருக்கிறது பிடிக்குது, நண்பர்களோடு சுத்துறது பிடிக்குது. கேம்புக்கு வந்தாலும் நண்பர்களோடு சுத்துறேன், கேம்புக்கு வந்தாலும் இருக்கிறேன், கேம்புக்கு வந்தா அப்படின்னா எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன செய்யுது? குறையுது. அப்படின்னா ஆல்ரெடி
நீங்க பிட்ரேயல் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. துரோகத்தினுடைய லிஸ்ட்ல, துரோகிகள் பட்டியல்ல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? வந்துட்டீங்க, வந்துட்டீங்க. நான் துரோகம் இழைக்கிறேன், எனக்குள் துரோகம் வந்திருக்கிறது என்பதை நான் எப்படி கண்டுகொள்வது? அப்போஸ்தலர் 5 1 முதல் 11 வரைக்கும் வாசிக்கும் போது, இரட்டை வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இரட்டை வாழ்க்கை. அனனியாள் சப்பீராள், வெளியிலே பக்தி, வெளியிலே பக்தி, உள்ளே வஞ்சகம், உள்ளே வஞ்சகம், வெளியிலே பக்தி. என்ன பக்தி? பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவன் சொத்தை விற்க சொல்லிட்டாரு, நான் விற்கிறேன் பாருங்க, அக்கா நான் வித்துட்டேன், அக்கா அண்ணா நான் வித்துட்டேன், ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நான் வித்துட்டேன் வித்துட்டேன். அதே வாயி அக்கா வித்ததுல ஒரு பங்கு வஞ்சிச்சேன்னு சொன்னாலா? சொல்லல. என்றைக்கு உலகத்துக்கு முன்பாக, தேவனுடைய சபைக்கு முன்பாக நீ இரட்டை வேஷம் போட ஆரம்பிக்கிறாயோ, அன்றைக்கே நீ துரோகத்துக்குள் நுழைந்து விட்டாய். துரோகம் உனக்குள் வந்து விட்டது. துரோகம் உனக்குள். ஒன்னு, நேசரை மறந்தது. 2, நேசருக்கு மறுத்தது. 3, நேசரை விட்டது. வாசல்ல இருக்கும்போது கதவை திறந்தா உள்ள வந்திருப்பார். இப்ப போயிட்டார். நேசரோ, என் நேசரோ இல்லை, போய்விட்டார். போயிட்டார், போயிட்டார். இனி எங்க போய் கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? யார்கிட்ட சொல்லி கூப்பிடுவேன்? யார் யாரையோ சொல்லி கூப்பிடுறா, அடையாளம் எல்லாம் சொல்றா. அவர் முடி சொல்றா இருக்கும், தங்கமயமா இருப்பாரு, அவர் கண்ணு புறா கண்ணு. எவனுக்கு தேவை? இப்போ எல்லாம் பக்கத்துல நிக்கிறாரு. விட்டுட்டு வீட்டுக்காரர் எப்படி இருப்பார் தெரியுமா, எங்க வீட்டம்மா எப்படி இருக்கு தெரியுமா, பக்கத்துல பாரு. நேச போனதுக்கு அப்புறம் நீலி கண்ணீர் வடித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த மத்தியான நேரம் நிஜ கண்ணீர் வடித்து நேசரோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கும்படி எழுப்பி நிற்கலாம்.